கிட்ஸ் டியூன்ஸ் கதை நேரம். முன்னொரு காலத்துல ஒரு அழகான காட்டுக்குள்ள மாடு ஒன்று மேய்ச்சலுக்காண்டி ஒரு காடு பக்கமா போச்சு. அது புற்களை மேய்ஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது புலி ஒன்று அந்த பக்கமா வந்துச்சு. அது பார்த்து ஆஹா நமக்கு சரியான வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துச்சு. அதை பார்த்த மாடும் பதறி அடிச்சுட்டு ஓடுச்சு. புலியும் பின்னாடியே துரத்திட்டு ஓடுச்சு. ரெண்டும் படபட அப்படின்னு வேக வேகமாக ஓடி போச்சு. அப்படி ஓடி போனதில் பக்கத்தில் இருந்த ஒரு சேத்து புதக்குழிக்குள்ள ரெண்டும் ஓடி போய் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ரெண்டும் சேத்துக்குழியில் இப்போ மாட்டிருச்சு. என்ன பண்ணனே தெரியலை. அப்போ புலி மாடை பார்த்து இப்படி சொல்லுச்சு, ஹஹஹஹஹா, நீ ரொம்ப பலவீனமான விலங்கு, ஆனால் நான் ரொம்ப பலசாலி, சக்திசாலி. இந்த காட்டிலே நான் ரொம்ப பலசாலி தெரியுமா? என்னால் இந்த புதக்குழியில் ரொம்ப நேரம் இருக்க முடியும், ஆனால் உன்னால் இருக்க முடியாதே அப்படின்னு. அதுக்கு மாடு சோகம் ஆனாலும் புலியை பார்த்து இப்படி சொல்லுச்சு, நீ பலசாலியாக இருக்கலாம், ஆனால் என்னை தேடி என்னோட முதலாளி கண்டிப்பாக என்னை தேடி வருவார், அவர் என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் காப்பாற்றிடுவார் அப்படின்னு மாடு ரொம்ப தைரியமாக சொல்லுச்சு. அது சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலே விவசாயி தன்னோட மாடை தேடிட்டு காட்டுப்பகுதிக்குள்ளே வந்துட்டார். காட்டில் புதக்குழிக்குள்ள தன்னோட மாடோட இன்னொரு புலியும் இருக்கிறத பார்த்து என்னடா பண்ணன்னு யோசித்தாரு. பிறகு தான் கொண்டு வந்த கயத்தால் முதல்ல புலியை காப்பாற்றலான்னு நினச்சிட்டு புலிக்கு வீசினார். ஆனால் புலியோட பிறவி குணத்தால் அது எகிருச்சு. அதனால் தன்னோட மாட்டுக்கே போட்டு மாட்டை அந்த புதக்குழியில இருந்து மெதுவாக இழுத்து வெளியே கொண்டு வந்தார். மாடு தன்னோட முதலாளியோட சந்தோஷமாக தன்னோட வீட்டை நோக்கி புறப்பட்டு போச்சு. புலியால் அதை பாவமாக பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடிஞ்சது. இதுக்கு தான் சொல்லுவாங்க குட்டீஸ், தான் பெரிய பலசாலின்னு யாரையும் மதிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா குட்டீஸ்.